ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் 9,000க்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு hrc.tn government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா அறங்காவலர் விண்ணப்பம்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ரீசெண்டாக தமிழக அரசு சார்பில் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அறங்காவலருக்கான வேலையை கடந்த 2 மாதமாக அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வேக்கன்சி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு 8,193 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலருக்காக நியமனம் செய்வதற்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 8,000 கோவிலுக்கு மேலே ஆல்மோஸ்ட் 8,193 வேக்கன்சி இருக்குதுங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து 8,000 கோவில் தமிழகம் முழுவதும் அறங்காவலர் வேலை இருக்குது. அதனால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 28/2026 5:45க்குள்ளே அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஏற்கனவே ஒரு 1012 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர் நியமனம் மற்றும் 14 மாவட்டங்களில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் நியமனத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. மீண்டும் ஒரு 8,000க்கு இப்போ நியமனம் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 9,000 கோவில்களில் இன்னமும் அறங்காவலருக்கான இந்த வேலையை இப்போ லைவில் இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்கள், அதாவது பரம்பரை வழியில் இருந்தவங்க நார்மலாக அறங்காவலருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பாருங்கள், சட்டப்பிரிவு 46(3) கீழ் இருக்குது, பிரிவு 46(2) கீழ் இருக்குது, பிரிவு 46(1) கீழ், பிரிவு 49(1) கீழ், மொத்தமாக 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பிரிவு 46(3) கீழ் 1 வந்து பார்த்தீங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/7/2026. இதுக்கு மட்டும்தான் 2/7/2026. இது 2 மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டாங்க. இதில் மொத்தமாக ஒரு 220 கோவில்களில் வேலைவாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஒவ்வொரு கோவிலாக இந்த இப்போ எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பரம்பரை முறை வழிசாரா அலங்கார ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 46(3) அப்படின்றது ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 220 கோவில் இருக்குது அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஃபில்டர் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் டிஸ்ட்ரிக்கும் உங்கள் தாலுக்கில் இருக்கான்னு தெரிஞ்சுக்க உங்கள் தாலுக்கும் கொடுத்துட்டு சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள் தாலுக்கில் எதுவும் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாரி காமிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் மொதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் இருக்குது, உங்கள் தாலுக்கில் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான கடைசி தேதி என்ன, அந்த கோவிலுக்கான அறிவிப்பை பார்க்க பதிவிறக்கம் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இணைய வழி மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது பிரிவு 46(2) கீழ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு சில நான் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 46 கீழ் என்னமான இடத்தெல்லாம் இருக்குது அப்படின்ற மாரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 84 இடங்களில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அந்த 84 இடங்கள் உங்கள் ஊர் வருதா, உங்கள் தாலுக்கு வருதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா 12/8/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பிரிவு 46(1) கீழ் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 673 கோயில்களில் வேலைவாய்ப்பு இருக்குது. கடைசி தேதி 12/8/2026. அதுக்கப்புறம் பிரிவு 49(1) கீழ் இப்போ புதுசாக இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க 21/7/2026 இன்னைக்கு. இதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 8,000க்கு மேற்பட்ட உங்களுக்கு கோவில்களில் அந்த ஜாபை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறையா ஊர்களில் வேலைவாய்ப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்மியான ஒரு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க, அதனால் நிறைய பேரால் அப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 820 பேஜஸ் மொத்தமாக
8193 கோவில்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 20/8/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தாலுக்கு வைஸாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தாலுக்கில் உள்ள கோயில்களில் வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற கோயில்கள் எக்கச்சக்கமான தாலுக்கில் கோயில்கள் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் 71 இடங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, பயன்படுத்திக்கோங்க. அறங்காவலருக்கான வேலைவாய்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு, இப்போ வந்து ஸோ நிறையா கோவில்களில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் எந்தெந்த கோவில்களில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அறங்காவலருக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து உங்கள் ஊரில் கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்க கோவில்களில் அந்த அறங்காவலருக்கான ஒரு பணி இருக்குங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் கோவில் நீங்கள் எந்த கோயில் அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை அதுக்கு நேராக போயிட்டு அறிவிப்பு, அந்த கோவிலுக்குன்னு அறிவிப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அந்த கோவிலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க கோவில் வந்து பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சட்டப்பிரிவு என்ன, அதுக்கப்புறம் விண்ணப்பதல் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோயிலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்னொன்று நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை மட்டும் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி டேரெக்டாக சப்மிட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் இதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போது இந்த அறங்காவலருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா உங்களுக்கு 25 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது முக்கியமானது. ரெண்டாவது இதில் ஒரு 26 விதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 26 விதிகளுமே ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் வந்து இந்து சமயத்தை பின்பற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. உங்கள் மீது கிரிமினல் கேஸோ நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர் குற்றம் பண்ணவெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. வேற ஒரு கோவிலில் நீங்கள் அறங்காவலராக பணியாற்றி உங்களை பணியிடம் நீக்கியிருக்காங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் குறைபாடுகளுக்கு மன சீர்கோடு உள்ளவங்க, மனக்குறைவு உள்ளவங்க, மனத்தளர்ச்சியெல்லாம் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ மேற்கண்ட கோயிலில் இணைக்கப்பட்டுள்ள கட்டளையின் அறங்காவலராக இருப்பாங்க அப்ளை பண்ண முடியாது. மத்திய அரசின் பணியிலிருந்தோ அல்லது மாநில அரசின் பணியிலிருந்தோ அல்லது உள்ளாட்சி மன்றத்தில் நீக்கப்பட்டவங்க அப்ளை பண்ண முடியாது. அறநிலையத்துறையின் சார்பாக அல்லது அறநிலையத்துறைக்கு எதிராக ஊதியம் பெறும் வழக்கறிஞராக அமர்த்தப்பட்டவர்கள் பண்ண முடியாது. அறநிலையத்தின் நலனுக்காக விரோதமாக செயலாற்றி இருப்பவர்கள் பண்ண முடியாது. இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 26 கைட்லைன்ஸ் தவிர்த்து மீது இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பேசிக்காக இந்து மதத்தை சார்ந்தவங்க 25 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் பக்கத்தில் விண்ணப்பித்தல்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அல்லது இதிலே உங்களுக்கு இருக்க பாருங்க. ஸோ டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு இணைய வழியில் விண்ணப்பிக்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பித்தல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. அதாவது உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கூட என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ மொபைலுக்கு வந்து இருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக அப்லோட் பண்ணுறது. அதாவது நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டீங்க. அதாவது மேனுவலாக டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றவும். அதில் போயிட்டு அந்த விண்ணப்பத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ண போகிறீங்க. முதல்ல சொல்லியிருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது. எதுவுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பிரிண்ட் எடுக்க தேவையில்ல, முழுக்க ஆன்லைன் மூலமே பண்ணுறது. ரெண்டாவது வந்து இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் கைப்பட ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்கள் பெயர், மெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு 5 MB இருக்க மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி கேப்சா கோடை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுங்க. மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு அப்ளை பண்ணீங்க, கோயில் நேம் என்ன, அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் பெயர் என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, வயது மற்றும் பிறந்த தேதி, ஜெண்டர் ஆனா பெண்ணா, என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஸோ பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, சைவமா வைணவமா அதெல்லாம் ஃபில் பண்ணணும். முழு முகவரி, உங்களுக்கான முழு முகவரி என்ன, நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் இருக்கிற கோவிலுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, என்னமான தொழில் பண்ணுறீங்க, உங்கள் மாத வருமானம் என்ன, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, என்னமான லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு சொந்தமாக உள்ள சொத்துக்கள், உங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கான பரப்பு எவ்வளோ, எந்த இடத்துல அந்த சொத்து இருக்குது, செலுத்தும் தீர்வை எவ்வளோ, இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. சொந்தமாக நிலம் வீடு இருக்குது அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சொத்துக்கள் இதர ஆதாரங்கள் முதலியவற்றின் தோராய மதிப்பும் அவற்றிலிருந்து கிடைக்கும் ஆண்டு வருமானம். சொத்தில் வந்து இதர ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ கிடைக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணும். வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா எவ்வளோ வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இல்லைன்னு போடலாம். பொறுப்புகள், உங்களுக்கு ஏதாச்சும் கடன்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பொறுப்புகள் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும். திருக்கோயிலுக்கு விண்ணப்பதாரர் அல்லது பாக பிரிவினை ஆகாத குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பின் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக செய்யப்பட்ட தான தர்மங்கள் அல்லது கட்டளைகள் அல்லது இதர காரியங்கள் பற்றி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில கொஷின் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் இதற்கு முன் ஏதேனும் திருக்கோயில் அல்லது அறங்கட்டையில் அறங்கலாராக பணியாற்றிருக்கீங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன், உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் அறங்காளராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் தாங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லாத்துக்கும் ஆம் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சட்டப்பிரிவு 25 படி தகுதிகள்லாம் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே ஆம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது 26(1) கீழ் ஒரு சில நீங்கள் இந்து சமயத்தை வெளிப்படையாக கொண்டவரா ஆம், இந்திய குடிமகனா ஆம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆம் வந்து சைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இடம், உங்கள் ஊர் பேர் என்ன, என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க, கையொப்பம், அதாவது நீங்கள் ஆஃப்லைன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதேமாதிரி தான் ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணுங்க. ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், ஓட்டர் ஐடி அல்லது வந்து பார்த்தீங்க ஆதார் நகல், கல்வி தகுதி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை ஏஜ் ப்ரூஃப்க்கு அட்டாச் பண்ணலாம். இந்து மதம் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட், உங்கள் டிசியோ ஜாதி சர்டிஃபிகேட்டோ அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு SC/ST மட்டும் கம்பல்சரி ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியே ஆகணும். இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இருப்பிட சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. திருக்கோயில் சொத்துக்கள் அனுபவிக்கவில்லை என்பதற்கான ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ TNHRC உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த அந்த இணை ஆணையர் அலுவலகம் அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து திருக்கோயிலில் எந்த சொத்தும் அனுபவிக்கல அப்படின்றதுக்கான ஒரு NOC காப்பி மாரி வாங்கிட்டு வந்துடுங்க. ஃபார்மேட் மேபி மேனுவலாக கூட எழுதி வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் என்பதற்கான காவல்துறை சர்டிஃபிகேட், அதாவது செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. 500 ரூபாய் கொடுத்து போலீஸ் போர்ட்டலில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க. இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை பார்த்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சொத்து சர்டிஃபிகேட், அதாவது சாலவன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு சாலவன்ஸ் சர்டிஃபிகேட் இ-சேவையில் அதுக்கான ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாம் அப்படின்னா உங்கள் VO கிட்ட சம்மந்தப்பட்ட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னமான சொத்துக்கள் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்து சீல்லாம் போட்டு அதை நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அல்லது இன்கம் சர்டிஃபிகேட், இந்த 8 டாக்குமெண்ட்ஸுமே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆம் இல்லைன்னு கொடுத்துட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணுங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த உறுதிமொழி சைன்லாம் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாக அந்த ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம், அல்லது தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், அல்லது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமாக அட்டாச் பண்ணலாம், அல்லது டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம், அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ பயன்படுத்திக்கோங்க. அறங்காவலர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடையாதுங்க. அறங்காவலர் அப்படின்றது அந்த கோவில் முழுக்க நீங்கள் தான் நிர்வாகம் பண்ண போகிறீங்க. ஒரு தொண்டு மாரி தான் செய்வீங்க. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி அறங்காவலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இதன் மூலமாக நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாரி. அதனால் சேலரிலாம் கிடையாது, ஒரு தொண்டு ஒரு ஜாப் மாரி பண்ணுவீங்க. மொத்த நிர்வாக பொறுப்பு உங்கள் தாங்க. அந்த கோவில் பராமரிக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் அந்த கோவிலில் திருவிழா நடத்த போகிறீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ட்ரோலில் தான் நடக்கும். அதனால் ஒரு மிகப்பெரிய பதவி. ஸோ ஒரு தொண்டு மாரி பண்ணிக்கலாம், சேலரி கிடையாது. அதனால் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 8000 தமிழகம் முழுக்கும் கிட்டத்தட்ட 9000 கோவில்களில் இந்த அறங்காவலர் நியமனம் பண்ணுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லா தாலுக்குலையுமே சொந்த ஊர்கள்லையுமே வேலைவாய்ப்பு வந்து இருக்குதுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ பேர் தெரிவிக்கிறீங்களோ அதுக்கேற்றமே நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.